நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லூப்ஸில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லூப்ஸ் வந்து நமக்கு PHPயில் இருக்குது. அதில் வைல் லூப், டூ வைல் லூப், ஃபார் லூப், ஃபார் ஈச் லூப், PHPயில் இருக்கக்கூடிய லூப்பிங் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, லூப்ஸ் இண்டெக்ஸ் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த லூப் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு லூப்பாக பார்க்கலாம். வைல் லூப், do while loop, for each loop, for loop. ஓகே, நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னா வைல் லூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வைல் லூப் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது வந்துட்டு கண்டிஷன்ஸை செக் பண்ணும். கண்டிஷன்ஸை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு அலோவ் பண்ணும். ஏன் நான் இந்த இடத்துல வைல் லூப்பை தனியாக சொல்கிறேன் அப்படிங்கிற செகண்ட் ஸ்டெப்பில் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வைல் லூப் பார்த்துடலாம். இதில் ஏஜ்னு வச்சுக்கலாம். ஏஜ் வந்துட்டு 18. ஓகே, வைல் $age less than 20 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். 20 இருந்தது அப்படின்னா எக்கோ இவரோட ஏஜை வந்துட்டு நமக்கு இங்கே பிரிண்ட் பண்ண போகிறோம். the calculated value is the age is நம்ம என்ன ஏஜ் நம்ம அங்கேருந்து அனுப்புகிறோமோ ஏஜை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதில் இந்த வைல் லூப் வந்துட்டு தொடர்ந்து ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு உள்ளே வரும். இதோட ஏஜ் வந்து 18ன்னு சொல்லி டிக்ளேர் ஆகிருக்குது. இந்த 18 வந்து 20 விட சின்னதான்னு பார்க்குது. ஆமாம், சின்னது. ஸோ இது எக்ஸிக்யூட் ஆகும். தென் மறுபடியும் இந்த வைல் லூப்பு போகும். மறுபடியும் இதே நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் வந்துட்டு இதில் என்ன ஏஜ் கொடுக்குறோமோ அந்த ஏஜை நம்ம ப்ளஸ் பண்ணும்போது 20 வந்து ரீச் ஆகிட்டோம். 20, 18, 19, 20 வரைக்கும் ரன் ஆகும். 21 போகும்போது இந்த கண்டிஷன் நமக்கு ஃபால்ஸ் ஆகும். வந்துட்டு ஏஜ்னு மாற்றிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த ஏஜ் இஸ் 18, ஏஜ் இஸ் 19. ஓகே, இதில் ஃபைனலாக இதில் ஒரு எக்கோ பிஆர். ஓகே, ஏன்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றக்காக இங்கே போட்டிருக்கேன். 18 and 19 அப்படின்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகிருக்குது. இப்போ ஈக்குவல் டு போட்டோம் அப்படின்னா 20 வரைக்கும் நமக்கு ரன் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் இதில் வந்துட்டு நான் ஏன் முன்னாடி ஒன்று சொல்லியிருப்பேன். வைல் லூப் இது ஏன் வந்துட்டு ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணும், அதுக்கப்புறம் தான் வந்து ரன் பண்ணுன்னு சொன்னேன் அப்படின்னா டூ வைல் லூப்பில் டூ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணிடும். வைலில் கண்டிஷன் செக் பண்ணும். ஓகே, இதுதான் வந்து டூ வைல் லூப்புக்கும் வைல் லூப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போது இந்த இதில் சேம் இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஏஜ் less than 20 பார்க்குறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். தென் இங்கே வந்துட்டு அதை ஒரு பிரேக்கில் ஒரு லைன் வந்து பிரேக் வர்றதுக்காக அது எக்கோ யூஸ் பண்ணியிருக்கோம். தென் ஏஜ் வந்து ப்ளஸ் பண்ணும். தென் இந்த கண்டிஷன் செக் பண்ணும். இந்த கண்டிஷன் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 20 பார்க்கும்.
இல்லை இந்த கண்டிஷன்ஸ் வந்து ட்ரூவாக தான் இருக்குன்னா மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணோம், இல்லைனா இந்த லூப் வந்து ஃபினிஷ் ஆகிடும். இதுதான் இதோட ப்ரொசீஜர்ஸ். சி இந்த சேம் அவுட்புட். இப்போ உங்களோட விசிபிலிட்டிக்காக நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஓகே, ரிமூவ் ஆகிடுச்சு. நான் அகெயின் இந்த இதை வந்துட்டு எனேபிள் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அவுட்புட் தெரியும். 18, 19, 20 முதல்ல உள்ளே வந்துடுச்சு. உள்ளே வந்ததுக்கப்புறம் நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆகுது. தென் கண்டிஷன் செக் பண்ணுறது. கண்டிஷன்ஸ் வந்து ட்ரூவாக இருக்கிறதுனால மறுபடியும் லூப்புக்குள்ளே போகுது. இதை நம்ம ஹைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார் லூப் பார்க்கலாம், தென் ஃபார் ஈச் லூப் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இந்த ஃபார் லூப்பில் உள்ள விஷயம் புரிஞ்சிடுச்சு அப்படின்னா ஃபார் ஈச் ரொம்ப ஈஸி. ஃபாரோட சின்டாக்ஸ் இது தான். $i = 0, $i less than or equal to 10, $i ++. இப்போது போட்டிருக்க கண்டிஷன்ஸாக ரீட் பண்ணி பார்க்கலாம். $i வந்து 0, ஓகே. $i வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 செக் பண்ணுறோம். இல்லை கண்டிஷன் இது வந்து லெஸ் தெனாக தான் இருக்கும் அப்படின்னு போது நம்ம இதுக்குள்ளே அதில் வர வேரியபிளை பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணிவிட்டு தென் அந்த ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த 2 ஸ்டெப் நடக்கும், தென் இந்த ஸ்டெப் நடக்கும். இப்போது இந்த லூப் வந்து ரன் பண்ணலாம். இப்போது ஒரு ஏஜிக்கு பதிலாக $i கொடுக்குறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, 0 to 10. இப்போ இந்த ஈக்குவல் டு போட்டதுனால 10 வந்திருக்கு. எடுத்துட்டோன்னா 9 மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். இதுதான் வந்து ஃபார் லூப். ஃபார் ஈச் லூப் அப்படின்னா நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார் ஈச் லூப் பற்றி பார்க்க போகிறோம். ஃபார் ஈச் லூப் ரன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு அரே வேணும். இப்போது அரே ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். சாம்பிள் அரே ஆஃப் ஆப்பிள், orange, banana. இதெல்லாம் வந்து நம்மளோட அரேயில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ், அரே ஆப்ஜெக்ட்ஸ். இப்போது ஃபார் ஈச் லூப் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். என்ன அரே நேமை ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஆஸ் கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இதில் இருக்க வேல்யூவை இன்னொரு டெம்பரரி வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம். அரே ஆப்ஜெக்ட்னு வைக்கிறேன். ஏன்னா இதில் ஒன்றா தான் வரப்போகுது. எக்கோ ஆஃப் $sample array. ஓகே, இதில் எக்கோ ஆஃப் br. ஓகே, இப்போ ரன் பண்ணலாமா? என்ன நமக்கு வந்திருக்கு? ஓகே, நம்ம இதில் என்ன தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த அரேயை இங்கே டிக்ளேர் பண்ணிட்டோம். அதுக்கு பதிலாக நம்ம அரே ஆப்ஜெக்ட்ஸை டிக்ளேர் பண்ணணும். இப்போ ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது ஆப்பிள், ஆரஞ்ச், பனானாங்கிறது ஸ்பெசிஃபிக்காக உள்ள பிரிண்ட் ஆகிருக்குது. இப்போது இந்த ஃபாரே நம்ம யூஸ் பண்ணலாமே, ஏன் நம்ம வந்துட்டு இந்த ஃபார் ஈச்ன்ற ஒன்றுக்கு போகணும் அப்படின்னு நினச்சோம். இந்த ஃபார் அண்ட் ஃபார் ஈச், ஃபாரில் நம்ம ஒரு அரே வச்சுருந்தோம் அப்படின்னா அதோட சைஸ் நமக்கு தெரியாது. இந்த இடத்துல இதோட லென்த்து, இந்த பர்டிகுலர் அரேயோட லென்த்தை கால்குலேட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம போடணும். அந்த போட்ட வேரியபிளுக்கு இந்த பர்டிகுலர் அரே நேம் ஆஃப் இந்த இங்கே என்ன வேரியபிள் வந்துட்டுருக்கோ அதை நம்ம பாஸ் பண்ணணும்.
எக்ஸாம்பிள் அதையும் பண்ணி பார்த்துடலாம். array with for loop. இதே for loop நான் எடுத்துக்கிறேன். இதை ஹைட் பண்ணிடலாம். சாம்பிள் அரே இருக்கட்டும். ஓகேவா? இங்கே எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வந்து உள்ளே வருதுன்னு பார்க்குறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதை கவுண்ட் பண்ணுறதுக்கு கவுண்ட் யூஸ் பண்ணலாம். கவுண்ட் ஆஃப் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா சைஸ் ஆஃப் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போது கவுண்ட் ஆஃப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த இடத்துல சாம்பிள் அரே ஆஃப். ஓகே, நமக்கு என்ன வந்திருக்கு? இது இங்கே எனபிள் ஆகினா வருது. The age is apple, orange, banana. Sorry, the fruit name is. Okay, the fruit name is apple, orange, banana.